சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும்னு இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அது 2வது ஃபேஸில் நடக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு. அந்த 33 கொஸ்டின்ஸில் வந்து ஒரு மொபைல் நம்பர் என்னான்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அது மட்டும் ஆப்ஷனல். அந்த மொபைல் நம்பர் வந்து அவங்க சொல்ல விருப்பம்னா சொல்லலாம், இல்லைனாலும் ஒன்றும் கம்பல்ஷன் இல்லை. மிச்ச எல்லா கொஸ்டின்ஸுக்கும் வந்து அவங்க பதில் வந்து கொடுக்கணும். இல்லை குடும்ப அட்டை இதில் நம்ம கேட்கல. இல்லை இதில் குடும்ப அட்டை இல்லையே, மொபைல் எண் மட்டும்தான் அதில் இருக்குது. குடும்ப அட்டையெல்லாம் அதில் இல்லை. இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த கணக்கு இவங்க வந்து ரூரல் ஏரியா அர்பன் ஏரியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பல இடத்துல பல மக்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு சில இடத்துல கம்மியா பண்ண வேண்டியிருக்கும், ஒரு சில இடத்துல அதிகமா பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த பயிற்சியாளர்களுக்கு வந்து கணக்கெடுப்பாளருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா, இல்லைன்னா அவங்க டார்கெட்டை ரீச் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி வழிகாட்டுதல நீங்க முன்னெடுக்க போறீங்க? இல்லை ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து 3 ஃபுல் டேஸ் ட்ரைனிங் வந்து இந்த இது கொடுத்துருக்கோம். இது டிஜிட்டல் சென்சஸாக இருக்கிறதுனால, ஃபஸ்ட் டைம் டிஜிட்டல் சென்சஸாக வந்திருக்கிறதுனால முன்னாடிலாம் ஒரு நாள் தான் ட்ரைனிங் இருக்கும். இந்த கணக்கெடுப்பாளர்களுக்கு வந்து ஒரு நாள் தான் ட்ரைனிங் இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்கிற சென்சஸ்லாம். இந்த டைம் வந்து 3 ஃபுல் டேஸ் ட்ரைனிங் இருக்குது. அவங்களுக்கும் ஃபுல் டேஸ் ட்ரைனிங் இருக்குது. சூப்பர்வைசர்ஸுக்கும் 3 டேஸ் ஃபுல் டே ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். வித் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே ஈவன் சார்ஜ் ஆஃபீஸர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ், கலெக்டர்ஸை விட்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸுக்கும் 3 டேஸ் ட்ரைனிங் இருந்துச்சு. கலெக்டர்ஸுக்கு 1 டே ஒர்க் ஷாப் கூட இருந்துச்சு. போதுமான அளவுக்கு வந்து அவங்களுக்கு பயிற்சி நம்ம கொடுத்துருக்குறோம், ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க சூப்பர்வைசர்ஸ், சார்ஜ் லெவல் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் ரிசர்வ் ஸ்டாஃபும் இருக்கிறாங்க. அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டாக அந்த மாதிரி நம்ம பண்ணலை. ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் நம்ம விட்டுருக்குறோம். ஏன்னா எலெக்ஷன்னா வந்து அவங்க அந்த கரெக்டாக அந்த டே ஆஃப் எலெக்ஷன்ஸ் இல்லை டே ஆஃப் கவுண்டிங்லேயே அவங்க எல்லாமே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வரும். இதில் வந்து கொஞ்சம் பீரியட் அதிகமாக இருக்குது. ஒரு 30 days பீரியட் இருக்குது. கொஞ்சம் அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டியாக அவங்களுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். சொல்லுங்கள். क्वेश्चंस வந்து 33 क्वेश्चंस இருக்கு. நீ கொடுத்த பிளேயர்ல டேட்டா பீயிங் கலெக்டட், சோஷியோ எகனாமிக் இண்டிகேட்டர், சோஷியல் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ், மதம், மொழி, தாய்மொழி, காஸ்ட், அப்புறம் கல்வி, இது போல டீடைல்ஸ் இது எல்லாமே செகண்ட் ஃபேஸ்ல வரும். இப்போ இந்த செல்ஃப் எலிமினேஷன் பண்ற ஃபார்ம்ல இதெல்லாம் ஃபில் அப் பண்ணி ப்ரொவிஷன் இருக்கா? செல்ஃப் எனுமரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இருக்கிற 33 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் செல்ஃப் எனுமரேஷனில் வரும். இதெல்லாம் செகண்ட் ஃபேஸ். இந்த காஸ்ட் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து காஸ்ட்டோ, மொழியோ, மதமோ, இன்கமோ, கல்வியோ, இது எதுவுமே இந்த 33 கேள்வி வரல. செகண்ட் ஃபேஸுக்குண்டான கொஸ்டின்ஸே இன்னும் நோட்டிஃபை ஆகலை. செகண்ட் ஃபேஸுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணுன்ற நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை ஃபைனல் பண்ணுவாங்க. ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸுக்குண்டான கொஸ்டின்ஸை நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா செகண்ட் ஃபேஸ் வந்து February 2027 நடக்க போகுது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் மட்டும்தான் இப்போ ஃபைனல் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபேஸில் 33 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபீல்டு ஆக்டிவிட்டிலையும் 33 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. செல்ஃப் எனுமரேஷன்லையும் 33 மட்டும்தான் இருக்கும். ஏப்ரல் 2027 ப்ரொவிஷனல் பாப்புலேஷன் டோட்டல் ரிலீஸ் பண்ணுறதா அதில் போட்டிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாடு முழுக்க பல்வேறு டிபார்ட்மெண்ட் இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட் ரிசர்வேஷன் கேஸு, எல்லா டீலிமிட்டேஷன் பில்லு எது வந்தாலும் உங்களுடைய ரிப்போர்ட்டு வந்து முக்கியமான ஒரு ஆதாரமாக உங்களுக்கு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம். அப்போ அந்த டைமுக்குள்ளே உங்களால் இந்த சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸும் உங்களால் இன்க்ளூட் பண்ண முடியுமா? இல்லை, ப்ரொவிஷனல் பாப்புலேஷன் ஃபிகர்ஸ்னால் மெயினாக பாப்புலேஷன் எவ்வளோன்றதை பண்ணிடுவாங்க. மிச்சதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ப்ரொவிஷனலாக பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஆமாம், அது பிறகு இல்லை 2021 கரெக்ட் டேட்டா ரிலே பண்ணிடலாம். இப்போ கவர்மெண்ட்டே எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சென்சஸ் ரிப்போர்ட் கரெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க 2011 போகும்போது 2011 to 27 16 வருஷம் ரொம்ப லாங் கேப். நிறைய ஃபிகர்ஸ் மாறும். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் அதில் இருக்குது. போன டைம்னா நம்ம வந்து மேனுவல் மோடில் பண்ணிவிட்டு இந்த டைம் டிஜிட்டல் மோடாக பண்ணுறதுனால கம்பேரிட்டிவ்லி நம்மளுக்கு டேட்டா வந்து வேகமாக அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பாப்புலேஷன் ஃபிகர்ஸ் மெயினாக வந்து இந்தியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, ஸ்டேட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அந்த ஃபிகர்ஸ் வந்து வேகமாகவே வந்து நம்மளுக்கு ஒரு 1 month அந்த ஏப்ரல்லே வந்து அந்த ஃபிகர்ஸ் வந்துடும். அதுக்கு மேலே மிச்ச அனாலிசிஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். செகண்ட் ஃபேஸ் நீங்கள் சொல்லி இந்த எக்கனாமிக் சோஷியல் ஃபேக்டர்ஸ், ஜாதி, மொழி, மதம் இதெல்லாம் சேர்த்து கம்பைல் பண்ணி அதை வெளியிடுனா அதுக்கு வந்து ப்ரொஜெக்டட் டைம்லைன் உங்களுக்கு. ஸோ அது ப்ரொஜெக்டட் டைம்லைன் இன்னும் வந்து ப்ரொஜெக்டட் டைம்லைன் வந்து இன்னும் அவங்க ஃபைனல் பண்ணலை. ஸோ அதுக்கு இந்த கொஸ்டின் செகண்ட் ஃபேஸ்க்குண்டான கொஸ்டின்ஸ் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரொஜெக்டட் டைம்லைன் வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. மேபி 1 year ஆகலாம், இல்லை 6 months ஆகலாம். மினிமம் 6 months 1 year ஆகலாம். லாஸ்ட்ல நீங்கள் சென்சஸ் பண்ணும்போது முக்கியமான ஒரு டேட்டா நீங்கள் வெளியிடுவீங்க. அதாவது
நகரமயமாக்குதல், அதாவது உங்கள் சென்சஸ் என்ன வருது, வில்லேஜஸ் வந்து செமி அர்பனாக மாறுது, செமி அர்பனாக மாறுது, எல்லாம் உங்கள் இண்டிகேட்டர் வச்சு தான் கவர்மெண்ட்லேயே அந்த டேட்டா வருது. ரொம்ப முக்கியமான டேட்டா நீங்கள் உள்ளறீங்க. இந்த மாறும் சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் உங்கள் சென்சஸ் வருது. இப்போ இந்த இதுலேருந்து நீங்கள் இந்த வில்லேஜஸ்லேருந்து செமி அர்பனாக மாறுதும், அர்பன் வந்து செமி அர்பன் வந்து எப்படி அர்பனாக மாறுறதுக்கான இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்களா? ஸ்லம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம் இதில் கலெக்ட் பண்ணுவோம். அது கிளாசிஃபிகேஷன் ரூரல் அர்பன் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம் சார். இருக்கும் போதே கிளாஸிஃபை பண்ணிட்டு போவோம். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன நீங்கள் பண்ணும்போது கேட்டால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மைக்ரேஷன் ஆஃப் லேபர். ஆமாம், பிஆர் ஒரு இடத்துக்கு போறீங்க, தமிழ்நாடு வேலை செஞ்சாங்க, ஒரிசா வரைக்கும் இங்கே வேலை செய்கிறாங்க, இவங்கெல்லாம் எப்படி உள்ள கொண்டு வரணும்? மைக்ரேஷன் ரிலேட்டடானதெல்லாம் செகண்ட் பேஸில் வரும். மைக்ரேஷன் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்காங்க, நீ போனீங்க வீடு பூட்டி இருக்காங்க, யாருமே இல்லை, அப்போ அந்த மாதிரி அவங்க எப்படி இதில் இன்க்ளூட் பண்ணி அவங்க வருவாங்க இதுக்குள்ள? இப்போ நார்மலாக வந்து நம்ம இந்த ஃபேஸை பொறுத்தளவில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அவங்க எந்த இடத்துல நார்மலாக வசிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் அவங்கள வந்து நம்ம கணக்கெடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இஃப் தே ஆர் கண்டினியூஸ்லி ரெசிடென்ட்ஸ் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ், வேறு கண்ட்ரிலே மேஜராக அவங்க வசிக்கிறாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. அவங்க எப்படி இதில் கொண்டு வர முடியும்? வழக்கமாக வசிக்கிற இடத்துல இருந்தால் தான் நம்ம அவங்கள வந்து நம்ம கேட்குறோம். ஸ்கோப் இருக்கா? அவங்க வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு இதே மாதிரி ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி பண்ணி அனுப்புறதுக்கு? இல்லை சார், 2 பேர் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் வந்து 2 பேர் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் வந்து இப்போ கணக்கெடுப்பாளர் வர்ற அன்னைக்கு வீட்டில் எப்பயுமே இல்லை, வீக் டேஸில் வந்து எப்பயுமே இல்லை, அவங்க எப்போ அவங்கள வந்து எப்படி நீ கணக்கு இல்லை அந்த மாதிரி இப்போ டயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எனுமரேட்டர் அவங்களோட வீடுகளுக்கு போகிறாங்களா, ஒரு ரவுண்டு தான் போகணும்னு எதுவும் இல்லை. எந்தெந்த வீட்லலாம் ஆள் இல்லை, போகிற நேரத்தில் ஆள் இல்லை, இல்லை வீடு லாக் ஆகிருக்கு, இல்லை வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்க மார்க் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை இருக்கும்போது அவங்க மார்க் பண்ணி வச்சுக்கிடுவாங்க, பக்கத்தில் இருக்க வீட்டில் சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் அவங்களோட ஃபோன் நம்பர் கிடைச்சா அந்த நெய்பர்ஹுட் வீட்ஸ்லேருந்து வாங்கிக்கிடுவாங்க. அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிடுவாங்க. 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு ஆல்மோஸ்ட் அந்த வீட்டில் எப்படியாவது ரீச் பண்ணுற மாதிரி தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். அந்த 30 நாளைக்குள்ளே ரீச் பண்ணுவாங்க எப்படியாவது. அவங்க உங்களை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எதாவது இருக்கா? அவங்க நீங்கள் ஏதாவது ரெப்ரசன்டேஷன் கொடுக்குற இமெயிலில் ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க இல்லை, அது எங்கள் ஆஃபீஸ் இது எப்பயுமே இதாக இருக்குது. எங்கள் ஆஃபீஸ் இது இருக்குது. எங்கள் ஆஃபீஸை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியலனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா சார்ஜஸ்லையும் வந்து அந்த சார்ஜில் வந்து சென்சஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் தி சார்ஜ், தாசில்தாரோ இல்லை டவுன் பஞ்சாயத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ இல்லை முனிசிபல் கமிஷனர் தான் ரெஸ்பான்சிபிள். அப்புறம் கலெக்டரேட்லேயும் வந்து சென்சஸ்க்குண்டான மோஸ்ட்லி எல்லா கலெக்டரேட்ஸ்லையும் சென்சஸ் செக்ஷன் இருக்குது, அங்கேயும் ரீச் அவுட் பண்ணலாம், எங்களுக்கும் ரீச் அவுட் பண்ணலாம். இல்லை எல்லாமே எல்லா 20 ஸ்டேட்டில் முடிச்சிருக்காங்கல்ல, 30 நாளில் க்ளோஸ். சரி, இப்போ 2 ஃபேமிலி ஒரே வீட்டில் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, நாங்களும் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் தனி ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா அவங்க தனியாக இருக்கிறாங்க. அப்போ பின் பண்ணும்போது மேப்பில் 2 ஃபேமிலிக்கும் அதை பின் பண்ணலாங்களா? ஆமாம், அதில் பின் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வீட்லேயே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீட்லேயே இப்போ நீங்கள் 2 ஃபேமிலிஸ் இருக்கிறீங்க, ஒரு மாதிரி 2 கிச்சன் வச்சுக்கிட்டீங்க, தனித்தனியாக நீங்கள் சமைக்கிறீங்க. அது நீங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான். நீங்கள் 2 குடும்பமாக சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்கள் 2 குடும்பங்களாக சொல்லிக்கலாம். இல்லை நாங்கள் ஒரே கிச்சன் தான், ஒரே ஃபேமிலியாக தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சா நீங்கள் ஒரே ஃபேமிலியாக ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. செகண்ட் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து அது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மெயினாக நம்மளுக்கு எவ்வளோ வீடுகள் இருக்குன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்காண்டி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ். திஸ் இஸ் தி ப்ரிப்பரேஷன் ஃபார் செகண்ட் ஃபேஸ். மெயினாக அதனால நீங்கள் கேட்குற அந்த எல்லா விஷயமே செகண்ட் ஃபேஸில் தான் மெயினாக வரும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து நம்ம எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, ஏன்னா மக்களை வந்து மக்கள் ரிலேட்டடாக இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கணும். அவங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க பேர் என்ன, அவங்களோட வயசு என்ன, அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, மைக்ரேஷன் ரிலேட்டட், ஃபெர்டிலிட்டி ஸ்டேட்டஸ், இந்த நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இது எல்லாமே செகண்ட் ஃபேஸில் கேட்கணும்னா, ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் அதை வந்து கரெக்டாக பண்ண முடியுன்றதுக்காண்டி திஸ் வில் பி அ ப்ரிப்பரேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஃபார் தி செகண்ட் ஃபேஸ். அந்த குடும்ப எண்ணுக்கு வீட்டு எண்ணுக்கு வித்தியாசம் சொல்லி, ஒரு வீட்டில் ஒரு கட்டிடம்னா அதில் நிறைய வீடுகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடும் இல்லை ஒரு குடும்பம் இருக்கும். ஒரு கட்டிட எண்ணு, அதுக்கப்புறம் அது உள்ள நிறைய குடும்பங்கள் இருக்கலாம், அதுதான் அந்த குடும்ப எண். ஒரு கட்டிடத்துக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கலாம். ஆமாம் ஆமாம், இப்போ 16 லாங்குவேஜஸில் தான் இது டெவலப் பண்ணியிருக்கிறாங்க மெயினாக இந்தியாவில். 20 மாநிலத்தை முடிச்சிருக்காங்க. வேறு சில மாநிலங்களில் வந்து முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 7 to 8 டிஸ்ட்ரிக்ஸில் இன்னும் ஒரு 4 to 5 ஸ்டேட்ஸில் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க.
ரெசிடென்ஸா 1,60,000 பேர், 1,60,000 people will be enumerators மட்டும் இல்ல, enumerators, supervisors, charge census officers, PCOs எல்லாரும் approximately 1.5 to 1.6 lakh census functionaries will be involved for census activities in Tamil Nadu. எல்லாம் அது including me. நான் நோடல் ஆஃபீஸர், இப்போ பிசிஓஸ், அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறவங்க எனுமரேட்டர்ஸ். பட் மேஜராக அதில் வந்து எனுமரேட்டர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் தான் வருவாங்க. இவங்களே வந்து 1,30,000 பேருக்கு மேலே வந்து எனுமரேட்டர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் வந்துருவாங்க. மிச்சம் அதெல்லாம் கம்மியான ஸ்ட்ரென்த், மிச்சம் ஆஃபீஸர்ஸு இவங்க. ஆமாம், ஒரே பில்டிங் தான் இருக்குது, அதில் ஒரே குடும்பம் தான் இருக்குன்னா அதே மாதிரி தான் பண்ணிடுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம்.